இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 24வது நாள். 24வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பொறுப்பாத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 24வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அன்பிறைவா, இந்த தியானத்தில் குறிப்பாக இன்று யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகள் அவருடைய குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே. அன்பிறைவா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமையுள்ள சக்தி நிறைந்த இந்த வார்த்தைகளை அனுப்பி எங்களை ஆறுதல் படுத்துகிறேன், எங்களுக்கு நம்பிக்கை தருகிறேன், எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ இன்றைய இந்த சிந்தனைகள் கலந்து கொள்ளும் எங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் எப்பொழுது நாங்கள் ஒரு எதிர்நோக்கோடு வாழ, ஒரு நம்பிக்கையோடு வாழ, நாங்கள் இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்க, நாங்கள் உறுதியாக மீட்பு பெறுவோம் என்ற அந்த மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு கிருபை அருளை தாங்கப்பா. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தியானத்தின் 6வது பகுதியில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் வழியாகவும் உயிர்ப்பின் வழியாகவும் நமக்கு பெற்று தந்த அந்த மிக பெரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இந்த தியானத்தில் பொதுவாகவே நாம் தியானித்து வருகிறோம். இந்த பகுதியில் 6வது பகுதியில் குறிப்பாக அவர் பெற்று தந்த சாத்தானின் மீது பெற்று தந்த அந்த வெற்றியை நாம் எவ்வாறு நிலைநாட்ட வேண்டும், நாம் எவ்வாறு அவனுடைய ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க முடியும் என்பதை குறித்து ஆழமாகவும் தெளிவாகவும் நாம் தியானித்து வருகிறோம். கடந்த சில நாட்களில் நாம் இந்த சிந்தனைகளே இந்த தியானத்திலே இருக்கிறோம். நாம் பயன்படுத்துகின்ற வசனங்கள் எபேசியர் 6வது அதிகாரத்தை தான் எடுத்திருக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம். அங்க பாத்தீங்கன்னா எபேசியர் 6:11 அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க, ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட், அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க. அதே மாதிரி 13வது வசனத்துல திருப்பியும் எபேசியர் 6:13 மீண்டும் பொல்லாத நாட்களில் எதிர்த்து நின்று. அப்போ கடவுளுடைய விருப்பம் நாம் எதிர்த்து நிற்கணும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, பயந்து ஓடக்கூடாது, பயந்து ஓடக்கூடாது, கோழைகளாக இருக்கக்கூடாது. நீங்க திருவழிபாடு புத்தகம், இந்த புக் ஆஃப் ரெவலேஷன், அந்த புத்தகத்துல நம்ம வாசிச்சோம்னா அந்த இதுல 21வது அதிகாரம் 8வது வசனம், திருவழிபாடு 21 அதிகாரம் 21 வசனம் 8. அங்க கடவுள் பல பெரிய பெரிய பாவத்தோட லிஸ்ட் எல்லாம் கொடுத்து யாரெல்லாம் இந்த பாவத்தில் விழுந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதுல இருந்து வெளியே வராம அப்படியே கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் எரியும் நெருப்பு, அதாவது 2வது மரணம் என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரட்சிப்பே கிடையாது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு விடுதலை கிடையாது. அது என்றென்றைக்கும் உள்ள ஒரு நாசம், அதாவது நாசமா போய் சொல்லும்ல, அதுதான் 2வது மரணம். கடவுளுடைய இரக்கமோ அன்போ ஒண்ணுமே அவங்களை போய் தொடாது. முற்றிலுமாக அவங்க அழிந்து போகிறவர்கள்.
இரண்டாவது மரணம். அங்க திருவெளிப்பாடு 21 அதிகாரம் 21 அதிகாரம் 8வது வசனத்துல அந்த லிஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த இரண்டாவது மரணம் வரும் அப்படின்னு தெளிவா கடவுள் எழுதியிருக்காரு. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பெரிய பெரிய, அதாவது நிறைய பேரை கொலை செய்யறாங்க, தீவிரவாதிங்க, எப்பவுமே கடைசி வரைக்கும் விபச்சாரத்திலே இருக்காங்க, இல்ல எப்பவுமே கொள்ளடிக்கிறவங்க, இப்படி இல்லாத வரும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல பேர் யார் தெரியுமா? குரூப் யார் தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும். அது லிஸ்ட்ல பேரு கோழைகள், கவர்ட்ஸ். கோழைகள், கவர்ட்லி பீப்புள், பயந்து ஓடுறவங்க. குறிப்பா இந்த தீயாவி சாத்தானுக்கு பயந்து ஓடுறவங்க, வாழ்க்கையில பயந்து ஓடுறவங்க, அவங்க தான் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு கடவுள். இதை தூக்கி வாரி போட்டுருச்சு. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, அவங்க யாரோ எங்களுக்கு மந்திரவாதம் ஏதோ பண்ணிருக்காங்களோ, இல்ல அவங்க ஏதோ எங்களுக்கு செஞ்சிருக்காங்களோ, எங்களுடைய வியாபாரம் சரி நடக்க மாட்டேங்குது, எங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, ஏதோ தீ ஆவிங்க வந்து எங்களை வாட்டுது, பயமா இருக்கு, சாத்தான் எங்களை என்னமோ செய்யறான், பயமா இருக்கு. கோழைகள். ஏங்க அப்படி பயப்படணும்? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் வந்த நம்ம ஏன் பயப்படணும்? அவனை எதிர்த்து நிற்க வேண்டும்ன்றதே நம்முடைய அப்பாவோட ஆசை. அதற்காகத்தான் எல்லாம் செஞ்சாரு, அதற்காகத்தான் அவர் மரித்தாரு, அதற்காகத்தான் ரத்தத்தை சிந்தினாரு, அதற்காகத்தான் நமக்கு அவருடைய படைக்கலங்கள் ஆயுதங்களா கொடுத்திருக்காரு. இத்தனையும் செஞ்ச பிறகு ஒரு பயந்து ஓடுறதுன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அதனால இந்த இரண்டாம் மரணத்துல லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் கோழைகள், கவர்ட்லி பீப்புள். அதுக்கப்புறம் தான் மற்ற பேர்லாம் வருது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஆக நம்ம ஜெயிக்க வேண்டும், அவனுக்கு எதிராக நிற்க வேண்டும். அப்ப இன்றைய நாட்களில் நாம் பல படைக்காலங்களை பலதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். உண்மை என்னும் அரை கச்சை, நீதி என்னும் மார்பு கவசம், அல்லது நம்பிக்கை என்னும் கேடயம், அல்லது நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்தமான நிலை, அது காலுக்கு மிதியடி, இதெல்லாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது அடுத்தது, அதாவது எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். மீட்பு என்னும் தலைச்சீரை அணிந்து கொள்ளுங்கள். மீட்பை தலை சீராக அணிந்து கொள்ளுங்கள். இது என்ன மீட்பு என்னும் தலைச்சீரு? தலைச்சீர்னா ஹெல்மெட். ஒரு படை வீரர்கள், ரோம நகர படை வீரர்கள் அவங்களுடைய தலையை பாதுகாத்து கொள்ள ஒரு ஹெல்மெட் மாதிரி வச்சிருந்தாங்க. நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், இல்ல டிராமா எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு ஹெல்மெட் மாதிரி தலையை பாதுகாத்து கொள்ள ஒரு ஹெல்மெட் மாதிரி. ஆனா மீட்பு என்னும் தலைச்சீரை அணிந்து கொள்ளுங்கள். அப்ப பவுலடிகள் நாங்க சொல்ற அந்த தலைச்சீரை என்னன்னா, அந்த தலையை பாதுகாப்பது என்னன்னா மீட்பு. அப்ப இது கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி இருக்கு. இது என்ன மீட்பு என்னும் தலைச்சீரை? அப்போ இதை பவுலடிகளார் இதுக்கு விளக்கத்தை, எக்ஸ்பிளனேஷன் வேற எங்கேயோ கொடுக்கிறார். எப்பவுமே ஒரு வசனத்தோட மற்ற வசனத்தோட நம்ம சேர்த்து அல்லது ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம். மீட்பு என்னும் எதிர்நோக்கை தலை சீராக அணிந்து கொள்ளுங்கள். அங்க மீட்பை தலை சீராக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க மீட்பு என்னும் எதிர்நோக்கை, நம்பிக்கை, நிச்சயமாக எனக்கு மீட்பு கிடைக்கும் என்ற ஒரு உறுதி, அந்த வார்த்தை தான் அந்த உறுதி. அதை நீங்க தலை சீராக ஹெல்மெட்டாக அணிந்து கொள்ளுங்கள். One day salvation will be completed in my life. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு நாம் தலை சீராக ஹெல்மெட்டாக அணிந்து கொள்ள வேண்டும். இது மிக பெரிய பாதுகாப்பை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, மனது, நம்முடைய சிந்தனைகள், இங்கதாங்க ஏகப்பட்ட பிரச்சனை அவன் கொண்டு வரான், சாத்தான் கொண்டு வரான். மனது சோதனைகள்லாம் இங்கதான் வருது. நீங்க இயேசுவோடைய வாழ்க்கை அந்த 3 சோதனை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும்.
ஆக அவர் எங்க சோதிக்கப்பட்டாரு? பாலை நிலத்துல சோதிக்கப்பட்டாரு. ஆனா நல்லா இந்த வாசிச்சு 2வது சோதனை 3வது சோதனை இப்ப 2வது சோதனை எடுத்துக்கோங்க. அலகை இயேசுவை ஒரு ஜெருசலேம்ல ஆலயத்திற்கு மேல கொண்டு போய் நிறுத்தி இங்கிருந்து கீழே குதி. சாத்தான் இயேசுவை ஜெருசலேம் அந்த தேவாலயத்தில் அந்த ஆலயத்திற்கு மேல கொண்டு போய் நிறுத்தினாரா? அது எப்படி சாத்தான் போய் நிறுத்துவாரு? இந்த இடம் பாலைவனம், இயேசு நிற்கிற இடம் பாலைவனம், அங்க கோயிலோ தேவாலயமோ ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த சோதனை எங்க வருது? சிந்தனையில், மனதில் அவன் கொண்டு வரான். இங்க இயேசுக்கு தூய ஆவியானவர் அனுமதித்தார், டெஸ்ட் பண்றாரு. தூய ஆவிதான் இயேசுக்கு அழைத்து வந்தது. இதை நமக்கு ரொம்ப எச்சரிக்கையா நமக்கு இந்த இறை வார்த்தை தரப்படுகிறது, எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக. மனதில் எல்லா சோதனையும் மனதில் தான் நடக்குது. அங்க தேவாலயம் கிடையாது. சாத்தான் அவரை கூட்டிட்டு போய் கையை பிடிச்ச கூட்டிட்டு போய் தேவாலயத்துக்கு மேல அந்த ஆலயத்திற்கு மேல நிறுத்த முடியாது. மனதில் அந்த எண்ணத்தை கொண்டு வருகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நல்ல இந்த நம்முடைய மனதை, நம்முடைய எண்ண சிந்தனையை நாம் அப்படியே உறுதியா நல்ல பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் பவுலுடைய சொல்கிறார், மீட்பு என்னும் எதிர்நோக்கை தலைச்சீராக அணிந்து கொள்ளுங்கள். நான் மீட்பு பெறுவேன் என்ற ஒரு உறுதி, அந்த உறுதி எப்பவுமே நம்ம கடைசி மூச்சு இருக்கணும். இல்லைன்னா சாத்தானை நீ எங்க மீட்பு பெற போற, நீ எங்க மோட்சத்து போற, நீ இப்படிலாம் செஞ்சுட்டு செய்ய வைப்பான். இது யாரும் பார்க்கல, இது யாருக்கும் தெரியாது, ஏன்னா என்ஜாய் பண்ணு இப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் முடிச்ச பிறகு அடுத்தது அவ்வளவுதான் போச்சு, உனக்கு எங்க நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான், நீ ஏன் வாழ்ற, கடவுள் எப்படி உன்னை அன்பு செய்ய முடியும், நீ எப்படி மோட்சத்துக்கு போக முடியும், இப்படி கொண்டு வருவான். குற்ற உணர்வு, அப்படியே சோர்வு, தளர்த்தி விடுவான். அவ்வளவுதான், விழுந்துடுறோம். எல்லாம் எங்க? மனதுல, நம்முடைய சிந்தனைகள்ல. இதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. இதுல எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க தெரியுமா? பாவத்தை மீண்டும் மீண்டும் அறிக்கையிடுவாங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கை போச்சு, நான் உருப்பட மாட்டேன், நான் ரொம்ப அசுத்தமானவ, கடவுளை வெறுக்கிறாரு, கடவுளை ஒதுக்கிட்டாரு, இப்படி தேவையில்லாத மனதில் தேவையில்லாத சிந்தனைகள் அவன் கொண்டு வர்றது இவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்க. அதை ஏன்னா ப்ரொடெக்ஷன் இல்லை, தலைக்கு பாதுகாப்பு இல்லை. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி கூறுவோம். ஒரு உறுதி வேணும். ஏன்னா வார்த்தை சொல்லுது நீ மீட்பு பெறுவன், நம்ம பார்த்து சொல்லுகிறது உறுதி வேணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். அது நம்ம நல்ல அந்த அப்படிதான் தொடங்குது அந்த வசனம். அதுதான் நம்ம நங்கூரம் போட வேண்டியது, அதுதான் நம்முடைய உறுதி. வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். அடுத்து பாருங்க, எதிர்நோக்கி இருப்பதை தயங்காமல் அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன செய்யணும்? எதிர்நோக்கி இருப்பதை, நம்ம என்னென்ன எதிர்நோக்கி இருக்கிறோமோ அதெல்லாம் தயக்கமில்லாமல் அறிக்கையிடுவதில். ஃபர்ஸ்ட் அறிக்கையிடணும். அது எப்படி அறிக்கையிடணுமா? தயக்கமில்லாமல் அறிக்கையிடணும். தயக்கமில்லாமல் அறிக்கையிடுவதில் நிலையா இருப்போமாக. எப்பொழுதும் கண்டினியூஸா அறிக்கையிட்ட, ஒரு முறை அறிக்கையிட்ட மட்டும் பத்தாது, தயக்கமில்லாமல் அறிக்கையிட்ட மட்டும் பத்தாது, அடிக்கடி அறிக்கையிடுங்க, எடுத்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், எதிர்நோக்கி இருப்பதை தயங்காமல் தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையா இருப்போமாக. நான் அறிக்கையிடணும். ஏது நான் இதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறேனோ, கடவுளுடைய வார்த்தை எனக்கு என்னெல்லாம் நம்பிக்கை தருகிறதோ அதெல்லாம் அறிக்கையிடணும். நம்ம நேற்று பார்த்த அந்த வசனத்தை, ஒரு 1-2 வசனத்தை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம பார்த்தோம். நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். அது எங்க என்ன வாசிக்கிறோம்? அமைதி அருளும் கடவுள் உங்களை முற்றிலும் தூய்மை ஆக்குவாராக. அமைதி அருளும் கடவுள் உங்களை முற்றிலும் முழுமையாக தூய்மை ஆக்குவாராக. உள்ளம், ஆன்மா, உடல்,
ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது குற்றமின்றி காக்கப்படுவதாக, குற்றமின்றி காக்கப்படுவதாக. அடுத்தது 24ல, ஏனெனில் கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அது அவர் செய்வார். இப்ப இதை அறிக்கையிடணும், இந்த வசனத்தை அறிக்கையிடணும். எப்படி அறிக்கையிடுறது? நம்ம பர்சனலைஸ் பண்ணி நம்ம தனிப்பட்ட முறையில் அதை சொல்லும். அங்க அமைதி அருளும் கடவுள் முற்றிலும் உங்களை தூய்மையாக்குவாரா அப்படின்னு அல்லாம அந்த வசனத்தை அமைதி அருளும் கடவுள் என்னை முற்றிலும் தூய்மையாக்குவாரு, என்னை முற்றிலும் தூய்மையாக்குவாரு. என்னுடைய உள்ளம், என்னுடைய ஆன்மா, என்னுடைய உடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் பொழுது குற்றமின்றி அவர் என்னை காப்பார், அவர் என்னை காப்பார். 24வது வசனம், என்னை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர். என்னை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை என்னுடைய வாழ்வில் செய்வார். இதுதான் இங்க செக்க மாத்துறது. செக் இருக்கு, லட்சக்கணக்கான பணம் இருக்கு, செக் வந்துருச்சு. இது அப்படியே செக் வச்சுட்டு இருந்தா நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இதை கொண்டு போய் எங்க போய் மாத்தணுமோ, வங்கியில போய் மாத்தணுமோ அங்க மாத்தி அதை காசா மாத்திக்கணும். அப்பதான் அந்த காசை பயன்படுத்த முடியும். செக்கை வச்சு என்ன செய்யறது? செக்கு பைபிள்ல நிறைய செக் இருக்கு, நிறைய வாக்குறுதிகள் இருக்கு, எதிர்நோக்கு நிறைய இருக்கு. அது வந்து நாம் சொந்தமாக்க வேண்டாம். இது அருமையான வசனங்க. நான் எப்படி ஆகுமோ என்னாம இல்ல, வார்த்தை சொல்லுது, முற்றிலும் என்னை அவர் தூய்மையாக்குவார், குற்றமின்றி காப்பார். திருப்பி ஒரு முறை சொல்லுவோமா? அருமையான வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23, 24. அமைதி அருளும் கடவுள் என்னை முற்றிலும் தூய்மையாக்குவாராக, தூய்மையாக்குவாரு. என்னுடைய உள்ளம், அதாவது ஆவி, உள்ளம்னு ஆவி, என்னுடைய உள்ளம், என்னுடைய ஆன்மா, என்னுடைய உடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது என்னை முற்றிலும் குற்றமின்றி காப்பார். என்ன காரணம்? ஏனெனில் என்னை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர், என்னை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் இதை என்னுடைய வாழ்க்கை செய்வார். இப்படி தனிப்பட்ட முறையில் அல்லது குடும்பத்தை கூட சொல்லலாம். இது என்ன குடும்பத்துக்கு செய்வாரு அப்படி கூட சொல்லலாம், என்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கை செய்வாரு அப்படி கூட சொல்லலாம். இது வந்து சொந்தமாக்கணும். நம்பிக்கை. இன்னொரு வசனம், எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம், நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்பவருமான அங்க போட்டிருக்கு. அதை நம்ம சொந்தமாக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை தொடங்கியவர் இயேசு கிறிஸ்து, அதை நிறைவுக்கு கொண்டு வரும் அவர் தான். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கியது அவர் தான், பினிஷிங் அவர் தான் கொண்டு வர. அப்பா எல்லாம் அவர் கையில. அது என்னுடைய நம்பிக்கை, அவர் நிச்சயமா அது முடிப்பாரு. என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அவரை நிக்க வச்சாரு, கடைசியில என்னை கொண்டு போய் சேர்ப்பாரு. எங்க சேர்க்கணுமோ அவர் சேர்ப்பாரு. அந்த நம்பிக்கையை எதிர்நோக்க அறிக்கையிடுங்க, அவர் செய்வார், அறிக்கையிடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவுக்கு கொண்டு வருவார், முடிவுக்கு அவர் கொண்டு வருவார். நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், இனி சாத்தானுக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது. அறிக்கைட்டுட்டே இருக்கணுங்க. இதெல்லாம் வாசிச்சே போறது, இதெல்லாம் கேட்டுட்டே போறது. செக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. என்ன செய்யறது? பெட்டி ஃபுல்லா நிறைய செக் இருக்கு, டப்பால நிறைய செக் இருக்கு. ஒன்னும் ஒத்த பைசாக்கு உபயோகம் இல்லைங்க. அது இது எங்க போய் மாத்தணுமோ மாத்திக்கணும், இல்லைன்னா அது உபயோகம் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. ஒத்த பைசா எல்லாம் லட்சக்கணக்கில் செக்கு. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? இந்த வார்த்தைகள் வழியாக என்ன சொல்றாரு? எதிர்நோக்கை, மீட்பு என்னும் எதிர்நோக்கை தலை சீராக அணிந்து கொள். இப்ப சாத்தானுக்கு நம்மளே தொட முடியாது, நீ சோர்ந்து போயிருவ, உனக்கு மீட்பே கிடையாது அப்படின்னு பல காரியங்களை போட்டு குழப்பி நம்ம வந்து அப்படியே உடைச்சு விடுவான். நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை கொண்டு வந்து சேர்த்துருவான். எதிர்நோக்கு ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடுல பாருங்க, ஆபிரகாமோட வாழ்க்கை எனக்கு அப்படியே சொல்ல கூட வெக்கமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவே சிலுவை மாறினாலும் ஒன்றும் தெரியாது, தூயாவே ஒண்ணுமே கிடையாது, உள்ளத்துல கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க,
எங்கேயோ போயிட்டார். எபிரேயர் 11வது அதிகாரம் 9-10 வசனங்கள். இந்த எதிர்நோக்கை பத்தி அவர் பாருங்க. எதிர்நோக்கு புதிய ஏற்பாடுல நமக்கு எதிர்நோக்கு படிக்கிறோம், அவர் எதிர்நோக்கோட வாழ்ந்து அங்க வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் நீங்களும் நானும் தலை குனிந்து வாசிக்க வேண்டும். எங்களை மன்னித்தன்னு சொல்லி வாசிக்க வேணும். 9-10வது வசனம் 11ல் 9-10 வசனங்கள். அது நான் சுருக்கமா சொல்றேன். வாக்களிக்கப்பட்ட கனான் தேசத்தில், வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் ஒரு அந்நியராக வாழ்ந்தார், பரதேசியாக வாழ்ந்தார். அது மட்டும் இல்ல, வாக்குறுதிக்கு உரிமையாளரான ஈசாக்கு அவருடைய மகன், பேர மகன் யாக்கோபுடனும் கூடாரங்களில் குடியிருந்தாராம். டென்ட்ல பெரிய பணக்காரு, நிறைய செல்வம், கூடாரங்களில் குடியிருந்தாரு. 10வது வசனம், இதுதான் முக்கியமான வசனம். 10வது வசனம், அவர் என்ன காரணம், ஏன் கூடாரங்கள் குடியிருந்தாரு, இவ்வளவு பெரிய பணக்காரு? அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை அவர் எதிர்நோக்கி இருந்தார். அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை, ஒரு நாட்டை அவர் எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டு கட்டியவர் கடவுளே. அதை திட்டமிட்டு கட்டியவர் கடவுளே. நான் இங்க பரதேசியா இருக்கேன், இது என்னுடைய சொந்த நாடு கிடையாது, எனக்கு இந்த கூடாரமே போதும், கடவுள் இது எனக்கு கொடுக்கல, எனக்கு வேற ஒண்ணு கையால் கட்டப்படாத ஒன்று இருக்கு, கடவுளே திட்டமிட்டு கட்டியது ஒன்று இருக்கு, அது யாரும் அசைக்க முடியாது. அதோடைய அடித்தளம் இட்டவர் கடவுள், மனிதன் அல்ல. இங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோன்லாம் போடுறது, வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன்லாம் போடுறது மனுஷன், அங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டது, கல்லு போட்டது கடவுள். நான் அதை எதிர்நோக்கி இருக்கேங்கிறாரு. அதனால நான் டென்ட்ல இருக்கேன். இது நிலையான வாழ்வு கிடையாது, இதெல்லாம் ஒரு நாள் போயிரும். எங்க இருக்கிற எல்லாம் ஒரு நாள் போயிரும். எனக்கு நிலையானது ஒண்ணு இருக்கு, அசையாததும் அன்ஷேக்கபிள், அசையாததும் அடித்தளம் உள்ள, இதான் ரியல் அடித்தளம், அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். பழைய ஏற்பாட்டு மனுஷன் ஆபிரகாம், நம்முடைய தந்தை. தலை குனிந்து வாசிக்க வேண்டும். எதிர்நோக்கி இருந்தார். ஏன்? அதோடைய முக்கியம், அதோட தனித்தன்மை என்ன? அந்த நகரை திட்டமிட்டு கட்டியவர் கடவுளே. அந்த எதிர்நோக்கு தாங்க அவரை கடைசி வரைக்கும் கொண்டு போனுச்சு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் இந்த எதிர்நோக்கு, இது தன்னம்பிக்கை கிடையாது. நோ, இது தன்னம்பிக்கை கிடையாது. கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அந்த மீட்பு செயலின் வழியாக, அந்த சிலுவை மரணத்தின் வழியாகத்தான் எனக்கு அந்த உறுதி கிடைக்கிறது, அந்த நம்பிக்கை நான் பெறுகிறேன். அது வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிக்கும் போது, தியானிக்கும் பொழுது அந்த உறுதி எனக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன். அதை தலை சீராக ஹெல்மெட்டாக நான் மாட்டிக்கொள்கிறேன். இப்ப சாத்தான் மனதில் சிந்தனைகள்ல என்னெல்லாம் சிந்தனை கொண்டு வந்தாலும், என்னை குழப்ப வச்சாலும், என்னை தளர்த்தி விட பார்த்தாலும், சோர்வடைய முயற்சி பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. அவனுக்கு எதிராக நான் எதிர்த்து நிற்க முடியும். ஹெல்மெட் இருக்கு தலையில, ஹெல்மெட் தலையில இருக்கு, ஒண்ணும் முடியாது. கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் மீட்படைவேன், நான் உயிர் தெழுவேன். இந்த உடல் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவுடைய உடலை போல மாற்றியுள்ள உடலாக மாறும். ஒரு நாள் மாறும். இப்போ பல பிரச்சனையால, வியாதியினால அடிபட்டு இருக்க, பரவாயில்ல. ஒரு நாள் இந்த உடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாற்றி உள்ள உடலாக இது உயிர் தேடும். அடிக்கடி சொல்லுங்க, என்னுடைய உடல் உயிர் தேடும், நான் மீட்பு பெறுவேன். தனியா போய் சொல்லுங்க, அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். குடும்பத்தோட சொல்லுங்க, ஜெபத்துல சொல்லிட்டே இருங்க. சொல்லு, வாய். எபிரேயர் 10:23 வாசிச்சோம்ல, வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், அந்த எதிர்நோக்கி இருப்பதை தயக்கமின்றி அறிக்கையிடுவது நிலையா இருப்போம். அடிக்கடி இது பாருங்க, நம்மை காப்பாற்றும். தூய் ஆவியானவரை ஜெபிப்போம். தூய் ஆவியானவரே, இந்த வார்த்தைகளுக்காக முதல்ல நன்றி சொல்றேன். என்னுடைய கண்களை இதன் வழியாக திறந்தீர், அதற்காக நன்றி. எங்க குடும்பத்துக்கு ஒரு மீட்பை கொடுத்து நன்றி. நாங்கள் அடிக்கடி தயங்காமல் நிலையாக என்றைக்கும் இதை அறிக்கையிடவும், இதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வாழவும் தூய் ஆவியானவரே எனக்கும் எங்களுக்கு அந்த வரத்தை தாரும், அந்த தெம்பை தாரும். நன்றி அப்படின்னு ஜெபிச்சோம்னா இப்பொழுது இன்றைக்கு அந்த அருள் அப்படியே வந்து கொட்டுவாரு. ஏன்? என்ன காரணம்? ஏன் கொட்டுறாரு இப்போ? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.